எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீன காலகட்டத்தில், நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நம் இஸ்லாமிய உம்மத்துடைய நிலைமையை பற்றி சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கவலைக்கிடமான நிலைமை. நம்முடைய உம்மத்துடைய நிலைமை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கவலைக்குடமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய அழுத்தங்களும் இஸ்லாமிய எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய சவால்களும் போதாது என்று உம்மத்திற்கு உள்ளாகவே பல குழப்பங்களும், உம்மத்திற்கு உள்ளாகவே பல பிரச்சனைகளும் அனாச்சாரங்களும் அரங்கேறி கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளதான் போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். இந்த கேள்விய இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு தானே கேட்டுக்கொள்வோம். என்ன கேள்வி? இன்னைக்கு இரவு நான் தூங்க போறேன், இன்னைக்கு இரவு நான் தூங்க போறேன், நாளைக்கு காலையில நான் எந்திக்கும் போது இந்த உம்மத்துல இருக்க மத்த முஸ்லிம்களும் என்னைய மாதிரியே இருந்தாங்கன்னா அந்த உம்மத்துடைய நிலைமை என்ன? நான் இன்னைக்கு தூங்க போறேன், நாளைக்கு காலையில நான் எந்திக்கும் போது மத்த எல்லா முஸ்லிம்களும் என்னைய மாதிரியே என்னுடைய கேரக்டர் கொண்டவங்களா இருந்தாங்கன்னா இந்த உம்மத்துடைய நிலைமை என்ன? இந்த உம்மத்து வெற்றி அடைக்குமா, இந்த உம்மத்து தோல்வி இருக்குமா? இந்த உம்மத்து ஸ்ட்ராங்கா இருக்குமா, இல்ல இந்த உம்மத்து வீக்கா இருக்குமா? நம்ம எல்லாரும் இதை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளணும். நமக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி கொடுத்த நிலைமையில நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செலுத்திட்டு இருக்கிறோமா? குர்ஆன் காட்டி தரக்கூடிய வழிமுறையில நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா, இல்ல அதற்கு அப்படியே மாற்றமாக, அதற்கு அப்படி டோட்டல் ஆப்போசிட்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். அப்ப இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். நாளைக்கு எந்திக்கும் போது என்ன மாதிரியே எல்லாரும் இருந்தாங்கன்னா, முஸ்லிம்கள் எல்லாரும் என்ன மாதிரி இருந்தாங்கன்னா இந்த உம்மத்துடைய நிலைமை என்ன? இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்முடைய உம்மத்தை சந்திச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம என்ன தெரியுமா பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பிறரை குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? அவர் சரியில்லை. ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? இவர் சரியில்லை. பள்ளி இமாம் சரியில்லை, அவருடைய போதனைகள் சரியில்லை, மார்க்க அறிஞர்கள் சரியில்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாம். சமுதாய இளைஞர்கள் சரியில்லை, சமுதாய முதியவர்கள் சரியில்லை, சரியில்லைன்னு நடக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கும் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிறரை குறை சொல்லக்கூடியவர்களாகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை குறை சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முறையாவது இங்கு நடக்கக்கூடிய இந்த அனாச்சாரங்களுக்கு இதை தடுக்கும் விதமாக என்னுடைய பங்களிப்பு என்ன? இந்த மார்க்கத்திற்கு என்னுடைய பங்களிப்பு, நான் முஸ்லீமாக இந்த உம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கடந்து வரும்போது இத்தனை அனாச்சாரங்களையும் இத்தனை பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் சும்மா கடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பங்களிப்பு என்ன இருந்துச்சு? மாற்றம் வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நான், பிறரை குறை சொல்லக்கூடிய நான், தலைவர்கள் சரியில்லை, இந்த சமுதாயம் சரியில்லை, முஸ்லிம்கள் இளைஞர்கள் சரியில்லை என்று ஒவ்வொருத்தரையும் குறை கூறக்கூடிய நான், என்னுடைய பங்களிப்பு என்ன இந்த உம்மத்திற்கு? நான் சரியா இருக்கிறேனா? நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? என்னைக்கு அதை சிந்திச்சு பார்த்திருக்கோமா? பார்த்தது கிடையாது. நம்மளுடைய சிந்தனை ஃபுல்லா எப்படி இருக்குது? எப்படா பிறரை கோத்து விடலாம். இந்த தவறுக்கெல்லாம் காரணம் அவள், அரசு தலைவன் சரியாக இருந்திருந்தா ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றுவதற்கு தயாராக இல்லை, மாறாக பிறரை குறை சொல்லக்கூடியவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டும் போது அழகாக சொல்றான். என்ன சொல்றான்? இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்துடைய நிலைமையை மாற்றவே மாட்டான். அதனுடைய நிலைமையை மாற்றவே மாட்டான். எது வரைக்கும் மாற்ற மாட்டான் தெரியுமா? ஹத்தா, அல்லாஹ் சொல்றான், எது வரைக்கும் மாற்ற மாட்டான் தெரியுமா? ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே மாற்றிக் கொள்வதற்கு நினைக்காதவரை, அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யாத வரை அல்லாஹ் அந்த கூட்டத்தை மாற்ற மாட்டான்.
தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த கூட்டம் அப்படியே மாறிடணும்னு நினைக்கிறோம். சமுதாயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறிடாதான் ஒவ்வொரு நாளும் யோசிக்கிற நம்மளை மாற்றுறதுக்கு தயாரா இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை மாற்றிக் கொள்ளாத வரைக்கும், மாற்றுவதற்கு முயற்சி எடுக்காத வரைக்கும் நான் இந்த உம்மத்தை மாற்ற மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமுறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுறான். பெரும் பெரும் கோட்டைகளிலிருந்து மாற்றம் ஸ்டார்ட் ஆகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்லிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். நம்முடைய உம்மத்துக்கு ஏற்றால் போர் 2 சட்டங்கள் பாஸ் ஆனாதான் நம்மளுடைய உம்மத்து நல்ல நிலைமையை அடைந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஆதரவாக அவர் பேசினார்னா நம்மளுடைய நிலைமையெல்லாம் மாறிடும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், இமாம்கள் கையில இருந்து ஸ்டார்ட் ஆகணும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்மளை மாற்றுவதற்கு தயாராக இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், மாற்றம் எங்கிருந்து வரணும் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது சொல்லிட்டு சொல்றான், நீங்க நினைக்காதவரை மாற்ற முடியும். என்னைக்கு நீங்க நினைச்சு அதற்கான முயற்சியில ஈடுபடுவீர்களோ அன்னைக்கு அந்த கவுமுடைய நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுவதாக கூறுகிறார்.